உலகத்துல சில மறைக்கப்பட்ட விதிகள் தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்குது. நியூரல் டேரோவிற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு அந்த விதிகள்ல ஒன்ன நம்ம வெளிக்கொண்டு வரப்போறோம். சரி, வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். 2 முதலீட்டாளர்கள் 2 பேருமே நல்ல சொத்துக்களை தான் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட முடிவுகள் மட்டும் ஏன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு? ஒருத்தர் நல்ல லாபம் பாக்குறாரு, ஆனா இன்னொருத்தர் ஏன் தடுமாறுறாரு? இதுக்கான பதில் நீங்க என்ன வாங்குறீங்கன்றதுல இல்ல, அதுக்கு பதிலா நீங்க அதையெல்லாம் எப்படி ஒன்னா கோர்க்கறீங்கன்றதுல தான் இருக்கு. வாங்க ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி யோசிச்சு பாப்போம். பொதுவா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பெஸ்ட் ஸ்டாக் எதுன்னு தேடுவோம். அடுத்த மல்டிபேகர் எதுன்னு கணிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா அது கதையோட ஒரு சின்ன பகுதி தான். இது எப்படின்னா, ஒரு ஸ்டார் பிளேயரை தேர்ந்தெடுக்கிறது வேற, ஒரு வின்னிங் டீமை உருவாக்குறது வேற. அந்த மாதிரி தான். அதனால இனிமே தனித்தனி பங்குகளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த முழுமையான கட்டமைப்பை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ ஒதுக்கீடுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா செங்கல், சிமெண்ட், கம்பின்னு எல்லாத்தையும் வாங்கி குவிக்கல. அதுக்கு பதிலா ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றீங்க. எந்த பொருள் எங்க வரணும், ஒன்னோட ஒன்னு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கணும்னு முழுசா பிளான் பண்றீங்க. அதுதான் இது. நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பில்டிங்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனி குணம் இருக்கு. சிலது வளர்ச்சியை கொடுக்கும், சிலது ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். ஆனா முக்கியமானது என்னன்னா, அதையெல்லாம் நம்ம எப்படி சேர்க்கிறோன்றது தான். உதாரணத்துக்கு பங்குகள், அதாவது ஈக்விட்டிஸ், அதெல்லாம் கம்பெனியோட வளர்ச்சியால இயங்குது. சோ அது நம்ம போர்ட்ஃபோலியோவோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பாண்ட்ஸ், அதாவது பத்திரங்கள், அது வட்டி விகிதங்களை சார்ந்து இருக்கும். அது நம்ம முதலீட்டுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பணவீக்கத்திலிருந்து நம்மள பாதுகாக்க உதவலாம். இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது என்னாகும்? தனித்தனியா வேற வேற திசையில போயிட்டு இருந்த படகுங்க கூட ஒரே பக்கமா இழுத்துட்டு போகப்படும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு பெரிய மார்க்கெட் நெருக்கடி வரும்போது சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற சொத்துக்கள் கூட ஒட்டுமொத்தமா சரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பாதுகாப்பு வலைன்னு நினைச்சது சந்தையோட சேர்ந்து கிழிய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடி வர்றப்போ வெளிய மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றதை விட நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சைக்காலஜிக்கல் லூப்பை கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட், மார்க்கெட் விழுது. உங்க போர்ட்ஃபோலியோ சரியா வடிவமைக்கப்படலைன்னா அது மார்க்கெட்டை விட வேகமா சரியும். உடனே மனசுல ஒரு பயம் வரும். அந்த பயம் என்ன பண்ணும்னா, லாஸ் அவர்ஷன்னு சொல்ற ஒரு மனநிலையை தூண்டிவிடும். அதாவது நமக்கு லாபம் வர்றதை விட நஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் ரொம்ப அதிகமாயிடும். இதோட ரிசல்ட் என்ன? பயத்துல, பதட்டத்துல, ரொம்ப தப்பான நேரத்துல நம்ம முதலீடுகளை வித்துடுவோம். இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரிதான், நெருக்கடிகள் புதுசா எந்த பயத்தையும் உருவாக்குறதில்ல. ஆனா நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பயத்தை பல மடங்கு பெருசாக்கிடுது. வெளியில மார்க்கெட்ல ஏற்படுற ஒரு அதிர்ச்சி நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய நிதி உறுதியற்ற தன்மையா மாறிடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்மளோட நிதி உலகத்தையும் மன உலகத்தையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது? நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதுக்கான பதில் இங்கதான் இருக்கு. ஒரு நல்ல வலுவான போர்ட்ஃபோலியோ கட்டமைப்பு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை மட்டும் சமாளிக்கிறதில்ல, அது நம்ம மனசோட ஏற்ற இறக்கத்தையும் சமாளிக்க நமக்கு உதவி பண்ணுது. அப்போ உண்மையான முதலீட்டு வெற்றின்றது வெறும் சிறந்த சொத்துக்களை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் இல்ல, அது சந்தையிலயும் சரி நம்ம மனசுலயும் சரி வரக்கூடிய எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையும் தாங்கக்கூடிய ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குறதுல தான் இருக்கு. இதே மாதிரி நம்ம உலகத்தை வடிவமைக்கிற மறைக்கப்பட்ட வடிவங்களை தொடர்ந்து புரிஞ்சுக்க நியூரல் டேரோவுடன் இணைந்திருங்கள். நன்றி.